ஒரு பையன் ஒரு பொண்ண பயங்கரமா லவ் பண்றான். ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால வந்துட்டு, "கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பா. "இது என்ன விதமான நோய்ன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். அவன் அந்த நோய பத்தி சொல்றான். "இது வந்துட்டு மீள முடியாத ஒரு நோய்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி இருக்கிற சூழல்ல, இந்த நோய பத்தி படிக்கிறது, பேசுறதெல்லாம் ஈஸி. ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் காலையில தூங்கி எந்திரிக்கிறது மட்டும் தான் என்னால முடியும். ஆனா என்னால சுயமா எந்த வேலையுமே செஞ்சுக்க முடியாது. எனக்கு ஒரு வேலையாள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்படி இருக்கும்போது, "எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்?" அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்பான். அடுத்த செகண்டே கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவா, "இன்னும் ஒரு 419 நாள்ல வந்துட்டு இந்த உலகத்த விட்டே தூரமா போயிருவேன். அதாவது இறந்துருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ வந்துட்டு அவன் சொல்றான், "அந்த 419 நாளும் எனக்கே குடுத்துரு" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு பயங்கரமான ஒரு லவ் இல்ல. இந்த உண்மையா ஒரு பையன் ஒரு பொண்ண காதலிச்சுட்டாக்கும், எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். எந்த ஒரு சூழல்லயும் அந்த பொண்ண விட்டு குடுக்கவும் மாட்டான். விட்டுட்டு போகணும்னு நெனைக்க மாட்டான். அப்படிங்கிறது மாரியான இந்த ஒரு காட்சிய வந்துட்டு எடுத்திருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில வெளியாயிருந்த குருன்னு சொல்லி ஒரு படத்தில தான் அந்த காட்சி இடம்பெற்றிருக்கும். இந்த காட்சிய நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வந்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. கல்யாணம் பண்ணிக்க என்ன?